வெல்கம் டு அர்ஜுன் நாட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல முருங்கைக்காய் பாயாவும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் செய்ய போறோம். ஃபுல் லஞ்ச் மெனு தான் செய்ய போறோம். இந்த முருங்கைக்காய் பாயா வந்து எல்லாத்தோடையும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். சப்பாத்தி கூட, பூரி கூட, இட்லி கூட, ஃபுல்கா கூட, நான் கூட, சாப்பாடுக்கு நல்லா இருக்குமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் வந்து இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அதை உங்க கூட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. பாதாம் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு தேங்காய் சேர்க்காம பாதாம் சேர்த்து தான் இந்த முருங்கைக்காய் செய்ய போறோம். 20-30 பாதாம் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கா தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பாதாம் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்போட ஃப்ளேவர் வந்து அதிகமா இருக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு அன்னாச்சி பூ, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு பட்டைத்துண்டு, இந்த அளவுக்கு இதையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். பாதாம் ஊற வச்ச தண்ணியே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாம நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு தேங்காய் சேர்க்கல, தேங்காய்க்கு பதிலாக தான் பாதாம் சேர்த்துருக்கோம். இப்போ அடுப்பில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு அதில் 1 குழிக்கரண்டிலேருந்து 2 குழிக்கரண்டி வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன் ஸ்லைஸாக. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன், அதையும் உள்ள சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ புதினா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. இப்போ இதுல நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. இதுல ஒரு பெரிய தக்காளிய நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், தக்காளியோட தோல் எல்லாம் மசிஞ்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதுல நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் வந்து 2ஆ உடைச்சு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். இதுக்கு முருங்கைக்காய் வந்து நிறைய தேவைப்படும். நீங்க நிறைய போட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். நான் இன்னைக்கு 3 முருங்கைக்காய் வந்து எடுத்திருக்கேன், அதை உள்ள சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நல்லா லைட்டா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதுல தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் எல்லாம் சேர்த்து தண்ணி எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊத்திட்டு குக்கர்ல மூடி போட்டு விசில் போட்டுடலாம். நான் அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்ல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதுல உள்ள சேர்த்துக்கிறேன். இது திக்கா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாதாம் சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால ஓரளவுக்கு பாயா அளவுக்கு திக்கா இருக்கும்.
இது கூட உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் கூட ஆட் பண்ணி நீங்க அரைச்சிக்கலாம். ஆனா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா கிடைக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப உப்பெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் குக்கர்ல மூடி போட்டு 2 விசில் மட்டும்தான் விடணும். ரொம்பலாம் விட்டக்கூடாது, முருங்கைக்காய் உடைஞ்சிரும். 2 விசில் விட்டு இறக்குனதுக்கு அப்புறம் சூப்பரான முருங்கைக்காய் பாயா ரெடி ஆயிடுச்சு. டெக்ஸ்சரே பாக்குற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. வெஜ்ல இந்த அளவுக்கு பாயா டேஸ்ட்ல செய்ய முடியுமான்னு கேட்டா சூப்பரா இருந்துச்சு. இப்ப இன்னொரு பேனை அடுப்புல வச்சுட்டு அதுல எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்ய போறோம், அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். லைட்டா வதங்கினா போதும் வெங்காயம். 250 கிராம் அளவுக்கு மீடியம் சைஸ்ல உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து மசாலாலாம் நல்லா பெரட்டி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம குக் பண்ணிக்க போறோம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ மறுபடியும் 5 மினிட்ஸ் கழிச்சு மூடி ஓபன் பண்ணி பார்த்துட்டு நடுவுல கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்தா சேர்த்துக்கோங்க. நான் என்ன சேர்க்க போறது இல்லை. வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். மறுபடியும் மூடி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம் கூட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். எல்லாத்தோடையும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். சுட சுட சாதத்தோட நம்ம செஞ்ச முருங்கைக்காய் பாயாவோட உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு சுட சுட சாப்பாடோட முருங்கைக்காய் பாயாவும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த முருங்கைக்காய் பாயா வந்து சப்பாத்தி கூட மட்டும் இல்லாம சாப்பாடுலயும் ஊத்தி சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் பர்ஃபெக்டா இருந்துச்சு. எப்படி இருக்கும்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். ஆனா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நான் இன்னைக்கு சாப்பிட போறேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்றேன். நல்ல சுட சுட இருக்கு. முருங்கைக்காவுமே அந்த நான்வெஜ் சாப்பிட்டவங்களுக்கு இந்த முருங்கைக்காயோட பாயாவோட டேஸ்ட் தெரியும். சாப்பிடும்போது அந்த அளவுக்கு சூப்பர்வா இருந்துச்சு. வெஜ் லவர்ஸா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும் ரெசிபி. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.